அதாவது மனித இனத்தை பற்றிய வரலாறு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க மனித இனத்தை பற்றி வரலாறு. அவங்க யூகங்களை வச்சு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் எது உண்மையானது அப்படின்னா, நான் சொல்கிறது தான் உண்மையானது. ஏன்னா எப்படி நான் சொல்கிற உண்மையான மனித வரலாறு குறித்து நான் அந்தளவுக்கு ரொம்ப விரிவாக சொல்லலை. விரிவாக சொல்வதற்கு நான் தவறிவிட்டேன். என்னால் தான் கரெக்டாக சொல்லியிருக்க முடியும், நான் சொல்லியிருந்தாலும். அதனால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலோட்டமாக என்னுடைய வீடியோக்களில் அங்கங்கே நான் சொல்லியிருப்பேன் மேலோட்டமாக. அதுதான் மனித வரலாறு, அதுதான் உண்மையான வரலாறும் கூட. மற்றபடி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதில் முழுக்க அதில் நான் என்ன கோணத்தில் சொன்னனோ அந்த கோணம் தான் சரி. மனுஷங்க எப்படி வந்தாங்க, என்ன காரணத்தினால வந்தாங்க அப்படின்னு நான் எதை கரெக்டாக சொன்னனோ அதுதான் சரி. மற்றது எல்லாமே மற்றவங்க சொல்கிறது எல்லாமே பெரும்பாலும் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா அது உண்மையாகவே இல்லை. நான் ஒரு புத்தகம் இப்போ படிக்கிறேன், ஹோமோ சேப்பியன்ஸ்னு ஒரு புத்தகம். அது கொஞ்சம் தான் படிச்சுட்ருக்கேன். அந்த அளவுக்கு அதில் எல்லாமே அவங்களுடைய யூகங்கள் எல்லாமே எனக்கு ஒரு தவறாகவே இருந்த மாதிரி இருக்குது. அது இந்த புத்தகங்களில் எளிதில் புரியவும் முடியலை. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் பொதுவாக புத்தகங்கள் அதிகமாக படிக்க மாட்டேன். ஆனால் ஏன் நான் சொல்கிறது தான் சரின்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த ஒரு தகுதி, அதை வச்சு தான் நான் சொல்கிறது தான் சரி. நிறைய விஷயங்களில் நான் சொல்கிறது தானே சரியாக இருக்குது. எல்லா விஷயமே சரி. நான் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவில் நான் சொல்கிற அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் சொல்கிறது தான் சரியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த விஷயத்துலேயும் நான் சொல்கிறது தான் சரி. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் ஒரு இறுதியான ஒரு தீர்வை நான் கொடுக்கக்கூடிய தகுதியானவனாக இருக்கேன். நான் புத்தகத்தெல்லாம் படிக்கிறது கிடையாது, சும்மா கவனிக்கிறது தான். அதுதான் உண்மையாகவே இருக்கும். புத்தகத்தை படிச்சுட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அது பொய்யாக தான் இருக்கும். அது செயற்கையானது, அது உண்மையே கிடையாது. புத்தகத்தை படிச்சுட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க எந்த ஒரு ஆராய்ச்சியாளர் எடுத்து பார்த்தீங்கன்னா, புத்தகத்தை படிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாலும் அது அறிவியல் விதிமுறைக்கு உட்பட்டதாக இருக்குதுன்னா அது உண்மை கிடையாது. அது பொய், நிரந்தரம் கிடையாது. அது பொய்யாகத்தான் இருக்க முடியும். புத்தகத்தை படிச்சுட்டு அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயமே புத்தகத்தில் எளிதாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான்லாம் புத்தகங்கள்லாம் அதிகமாக படிக்க மாட்டேன், சும்மா கவனிக்கிறது தான். நமக்கு மனிதகுல வரலாறை நீ புத்தகத்துலேயோ புதை படிவங்களையோ குகையிலையோ போய் நீ ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏராளமான நூல்களை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது மனித இனத்தின் அந்த வரலாறுங்கிறது அதோடைய இது இப்போ கூட இருக்கும். இப்போ கூட நம்மக்கிட்ட இருக்கும் வரலாறுங்கிறது. நம்முடைய இயல்பில் இருக்கும், நம்முடைய குணங்களில் இருக்கும், நம்முடைய தேடல்களில், நம்முடைய லட்சியங்களில் இருக்கும் மனித இனத்தின் வரலாறு. நாம் ஏன் மனித உயிர்களாக மாறினோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, மரண பயம்தான். இந்த பிற உயிரினங்கள்டேருந்து நம்மளை தப்பிச்சுக்கணும், உணவு சங்கிலியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான், அந்த பயம்தான் நமக்குள்ள ஒரு மனம் எனும் நோயை ஏற்படுத்திச்சு. அதுலேருந்து அந்த மனம் எனும் நோய் தான் அந்த பிற உயிரினங்கள்டேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது என்கிற அந்த வழியை நமக்கு சொல்லிச்சு. அதனால தான் நமக்கு எதிரான பிற உயிரினங்களை நம்ம வேட்டையாடினோம். ஆக இந்த மரண பயம் நமக்கு இன்றைக்கும் இருக்குது. பிற உயிரினங்களை பார்த்தா நம்ம இன்றைக்கும் பயப்படுறோம். ஒரு ஊருக்குள்ளே ஒரு சிறுத்தை பூந்துருச்சுன்னா நம்ம இன்றைக்கும் பயப்படுவோம். அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி பயந்துருப்பாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலகட்டம் அன்றைக்கெல்லாம். அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீடு இருக்குது, காங்கிரீட் கட்டடம் இருக்குது, நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம். நீங்கள் இன்றைக்கி கூட காடுகளில் வாழ்கிற மக்களால் நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ பயம். எப்பவும் கரடியை பற்றின பயம், சிறுத்தையை பற்றின பயம், புலியை பற்றின பயம் இந்த காடுகளில் வாழ்கிற மக்களுக்கு இருக்கும். அப்போ அந்த பயம் அந்த காலங்களில் ஒரு மனித குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்த காலகட்டங்களில் எவ்வளோ உயிரினங்கள் இங்கே இருந்திருக்கும் காடுகளில். அப்போ எவ்வளோ பயம் இருந்திருக்கும், நிம்மதியாக தூங்கியிருக்கவே மாட்டோம் நம்ம. அதுவே ஒரு நோயை உருவாக்கிடும். அதான் மனமெனும் நோய். அந்த மரண பயம்தான் மனமெனும் நோய் உருவாக்க காரணம். அப்புறம் அந்த மனமெனும் நோய், அப்போ அந்த மனமெனும் நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா நமது மரண பயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இது நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. வெளியில் அந்த பயத்தை போக்கணும். வெளியில் சுற்றுச்சூழலில் பிற உயிரினங்களை கட்டுப்படுத்தணும். அப்போ தான் நமக்கு இருக்கிற அந்த மரண பயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பிற உயிரினங்கள் சுற்றி இருக்கிற அந்த பிற உயிரினங்கள், நம்மை அழிக்கின்ற உயிரினங்களெல்லாம் நம்ம அழிக்கணும்.
நமக்கு எதெல்லாம் அச்சுறுத்தலையும் பீதியையும் தருகிறதோ அந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள் அதையெல்லாம் நம்ம அழிக்கணும். அழித்தாதான் நாம் அந்த மரண பயத்திலேருந்து விடுபட முடியும். அப்போ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள், நாம் ஊரில் நகரங்களில் வாழ்கிறோம், நமக்கு வீட்டை விட்டு வெளியே வரோம், வயல்வெளியில் போகிறோம், நமக்கு சிங்கம், சிறுத்தை பற்றின பயம் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மரண பயம் நமக்கு இல்லாமல் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். அதை நம்ம சாத்தியப்படுத்தியிருக்கோம். அதன் மூலம் நமக்கு நிம்மதியாக தூங்க முடியுது. மனம் எனும் நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுது. அப்போது இந்த மாதிரி நிகழ்கால வாழ்க்கையிலேயே நம்ம கடந்த காலத்தை சொல்லிடலாம். நிகழ்கால வாழ்க்கையில் நீங்கள் எதை சந்திக்கிறீங்க, என்ன மாதிரியான உணர்வுகளை எதிர்கொள்கிறீர்கள், என்ன மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு தோன்றுகின்றன, அதில் தான் நம்மளுடைய ஆதிகால வரலாறு அடங்கியிருக்கு. அதனால் அதை போயிட்டு குகைகள்லேயும் போய் ஆப்பிரிக்காவிலையும் போய் நீ ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. புத்தகத்தை படிச்சுட்டு நீ சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், புத்தகத்தை படிச்சுட்டு சொல்கிற விஷயம் அது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். புத்தகத்தை படிக்காத ஒருத்தர் சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அதான் இயற்கையான வரலாறு, அதான் உண்மையான வரலாறு. இது எல்லாமே இந்த புத்தகத்தை எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிற ஒரு முயற்சி தான். புத்தகத்தை படிச்சுட்டு சொல்கிறது. இப்போ விண்வெளிக்கு போகிறாங்கல்ல, அது பொய் தான். எப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் பொய் தானே. எது உண்மைன்னா நிரந்தரமாக இருக்கணும், அதுதான் உண்மை. நீ விண்வெளிக்கு போகிற ஆராய்ச்சி பண்ணுற, அணு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குற, எல்லாமே இந்த மாதிரி அணுகுண்டு, அணு உலை இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க. இது பொய்ன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது நிரந்தரமே கிடையாது. இது உண்மைன்னா 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது நீ எல்லா ஆராய்ச்சியும் நீ அப்படியே விட்டுருவ. அது அப்படியே கிடக்கும். அணு உலைகள்லாம் அப்படியே கிடக்கும். தொழிற்சாலைகள்லாம் அப்படியே கிடக்கும். நீ இன்ஜினியரிங், இந்த கட்டடங்கள் இதெல்லாம் உண்மைன்னு நீ சொல்கிறல்ல, இதெல்லாம் பொய். இந்த கட்டடம்லாம் பொய், காங்கிரீட் கட்டடம். அப்படின்னா 2040 அப்புறம் இது அப்படியே நிற்க போகுது. இந்த உலகத்தில் இது அப்படியே நிற்கும். அப்புறம் சில இடம் இடிஞ்சு செதஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் காணாமல் போயிடும். அப்போ இது பொய் தானே. அப்படி தான் நான் சொல்லுறேன். அப்போ இந்த உலகத்தை நம்ம உருவாக்கணும்ல, புத்தகத்தை படித்து தானே உருவாக்கணும். புத்தகத்தை படிச்சுன்னா தொழிற்சாலைகளை உருவாக்கணும், சாலைகள் போட்டோம், பேருந்துகள், அதுமாதிரி வாகனங்கள்லாம், கப்பல், விமானம் எல்லாம் புத்தகத்தை படித்து தானே வந்தது. அப்போ இது எல்லாமே பொய். எப்படி பொய்ன்னு சொல்கிறேன் தான் நம்ம பார்க்குறோமே. நீ இப்போ பார்க்குற, என்னென்னைக்கு பார்க்குற பாரு, அதுதான் உண்மை. என்னென்னைக்கு நீ பார்த்துட்டு இருந்துருக்கணும். இதெல்லாம் இடையில வந்தது இடையில போயிடும். 2040 இதுக்கு ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். அதுதான் உண்மை. அங்கே நம்ம புத்தகம் படிக்க மாட்டோம், அங்கே பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அப்போது அவங்களும் அந்த அறிவார்ந்த கருத்துக்களை பேசுவாங்க. அதுதான் இயற்கையான அறிவு, அதுதான் உண்மையான அறிவு. அவங்க சொல்கிற விஷயந்தான் உண்மை. அவங்க புத்தகத்தை படிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க அறிவு பேசுவாங்க. ஆதிகால மனுஷங்களோட வரலாறை பற்றிலாம் அவங்க பேசுவாங்க. மனுஷங்க என்னென்ன காரணங்கள்னால இவங்க மனுஷங்களாக மாறி இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்கிற மாதிரி அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, வரலாறை பற்றிய கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கும். உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கண்ணோட்டம் தான் இருக்கும். நான் இன்றைக்கி வரலாறு எப்படி சொல்கிறேன், மனிதகுல வரலாறு எதை அடிப்படையாக கொண்டு, மனமெனும் நோயை அடிப்படையாக கொண்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன்ல, இதைத்தான் அவங்க சொல்ல போகிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் புத்தகத்தை படிக்க மாட்டாங்க, புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு. அப்போ மனித குலத்தை பற்றிய வரலாறை பற்றி நான் சொன்ன வரலாறு தான் உண்மையான வரலாறு தவிர, இப்போ சொன்ன வரலாறுகள் பெரும்பாலும் அது பொய் தான். புத்தகத்தில் உள்ளது எல்லாமே பொய். படிச்சிருக்கோம், அப்போ அதை அந்த மாதிரி படிச்சிருக்கோங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி இல்லாத தேவையில்லாதெல்லாம் சொல்லிகிட்டே கிடப்பாங்க. இப்போ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, அணு உலைகளை அமைப்பாங்க, விண்வெளிக்கு போவாங்க. எல்லாம் இவங்க படிச்சிருக்காங்களாம். நான் ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறதுக்காக விண்வெளிக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அப்போ 2040 அப்புறம் நீ ஏன் போக மாட்டேங்கிற, இப்போ போகிறல்ல, அப்போ ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னா என்னென்னா இது பொய். அதனால தான் 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் நீ விண்வெளிக்கும் போக முடியாது, நீ இன்ஜினியரும் கிடையாது, நீ டாக்டரும் கிடையாது, விஞ்ஞானியும் கிடையாது, விண்வெளிக்கும் போக முடியாது, அப்புறம் தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது. நீ விட்டுட்டு போயிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்ப. கோடீஸ்வரர் முதற்கொண்டு கோடீஸ்வரர், அதிபர், பிரதமர், முதலமைச்சர், எம்எல்ஏ, விஞ்ஞானி, நடிகர், இசையமைப்பாளர் எல்லாருமே போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ இது எல்லாமே போய். இன்றைக்கி இசையமைப்பாளர், நான் பெரிய இசையில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இசையை பற்றி சொல்கிறது அத்தனையும் பொய். அது எல்லாமே இடையில அது எல்லாமே பொய். பாருங்கள், இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே 2040 முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும்
ஒரே வேலையை தான் பார்த்துட்டு கிடக்க போகிறாங்க, விவசாயத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி பார்க்குற அந்த உலகம் இது பொய். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த உலகம் இது பொய். இது உண்மைன்னா 2040க்கு அப்புறம் இது ஏன் வரமாட்டேங்குது? அப்படியே அழிஞ்சு போகுதே. ஏன் அழிஞ்சு போகுது? பொய்க்கு வரலாறு கிடையாது. இது பொய்யாக உருவாக்கப்பட்ட ஒரு உலகம், பொய்யாக கட்டமைக்கப்பட்ட வரலாறு. அதனால் எது உண்மைன்னா, யார் சொல்கிறது உண்மைன்னா, புத்தகத்தை படிக்காமல் ஒருத்தர் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் நிலையானது, நிரந்தரமான உண்மை. இது நிரந்தரமற்ற உண்மை. இது நம்ம பொய்ன்னு சொல்ல போது கூட நிரந்தரமற்ற உண்மை, நிலையான உண்மை கிடையாது. இந்த புத்தகத்தில் படிக்கிற உண்மை எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் நிரந்தர உண்மை கிடையாது, நிலையான உண்மை கிடையாது. வியாபாரத்துக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. வியாபாரம் அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதனால் மனித குலத்தை பற்றி, மனித வரலாறை பற்றி, இந்த பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் பற்றி ஒருத்தர் யார் சரியாக சொல்ல முடியும் அப்படின்னா, சரியாக சொல்லக்கூடிய முதல் நபர் நான் தான். நான் என்ன நான் அந்த அளவுக்கு விரிவாக சொல்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கிடைக்கல. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா அவ்வளோத்தையும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த டைமில் என்னை எப்படி வெளிப்படுத்துகிறதுன்னு தெரியாத மாதிரி நான் இருந்துட்டேன். அதனால் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களும் இந்த மனித வரலாறை ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. இனிமேல் மனித வரலாறு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மனித வரலாறுனா என்னன்னு இனிமேல் பிறக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஆனால் புத்தகத்தை படிக்க மாட்டாங்க. புத்தகத்தை படிக்காமலே மனித வரலாறை பற்றி அவங்களும் சொல்லுவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான வரலாறு நான் சொல்கிறதும் அதுதான். வாழ்க்கைக்கு நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு புரிதல் வேணும். இந்த மனுஷங்க யார், இவங்க ஆதிகாலம் எது, எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புரிதல் வேணும். எனது வாழ்க்கைக்கு அது தேவை. அப்போ இது வாழ்க்கை அனைவருக்குமே தேவையான ஒரு வரலாறு. அதை எல்லாருமே இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே சொல்ல போகிறாங்க. ஆனால் அவங்க புத்தகத்தை படித்து சொல்ல மாட்டாங்க. அவங்க புத்தகத்தை படிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே உலகத்தில் உள்ள எல்லாருமே இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே இந்த ஆதி மனுஷங்க எதனால் உருவானாங்க, என்ன காரணம், என்ன நோக்கத்தினால இவங்க மனுஷங்களாக மாறியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப விலாவரியாக புரியாத அளவுக்கு இந்த புத்தகத்தெல்லாம் படித்தா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, என்னென்னோ வச்சுக்கிட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒரு தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இனிமே படிக்கிற பசங்க இனிமே பிறக்கிற பசங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அது ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லா கருத்துலேயும் உடன்பாடு இருக்கும். யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல எல்லாமே உண்மையாகவே இருக்கும். கருத்து வேறுபாடுகளே இனிமேல் கிடையாது. கருத்து வேறுபாடுகளே இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்கிட்ட இருக்காது. அதாவது இப்போ பூமி உருண்டைங்கிற ஒரு கருத்துன்னா அது எல்லாருமே உடன்படுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அந்த உண்மைகளை சொல்லும்போது இல்லை நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ இதைத்தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. அந்த முதல் மனிதன் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அவங்களுடைய முன்னோடி யார், இனிமேல் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் முதல் மனிதன் யார், நான். இயந்திர அறிவியல் உலகின் கடைசி மனிதனும் நான் தான். அப்போது நான் என்ன சொல்கிறேனோ, அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன், நான் என்ன மனித வரலாறை பற்றி என்ன சொல்கிறேனோ அதுதான் உண்மை. அந்த உண்மையை பின்தொடர்ந்து தான் இனிமே வர குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்க, இனிமே வர தலைமுறை, இனிமே பிறக்கிற தலைமுறையினர் மனித வரலாறை பற்றி எப்படி பேசுவாங்க அப்படின்னு பேசுவாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அவங்க பேச போகிறாங்க. அதனால் நான் பேசுகிறத கேட்டுட்டு பேச மாட்டாங்க. நான் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க அதை பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறத. அவங்க இயற்கையாகவே பேசுவாங்க. நான் பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் ஒற்றுமை இருக்கும். எல்லா விஷயங்களும் நான் மனித உணவுன்னு எதெல்லாம் சொல்கிறேனோ அது தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. நான் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. இயல்பாக அவங்க சாப்பிடுவாங்க. நான் யூகிக்கிறேன். அது நான் சாப்பிட்றது தான் மனித உணவுன்னு நான் ஒன்றை கண்டுபிடிக்கிறேன். அது இயல்பாக அவங்களும் அதை பின்பற்ற போகிறாங்க. அதை பார்த்து அப்போ தான் நீங்கள் ஒத்துப்பீங்க நான் சொல்கிறது உண்மைன்ட்டு. அப்புறம் மனித பாடல்னு நான் அடிக்கடி ஒரு பாட்டு வீடியோவில் போட்டுட்ருக்கேன். அந்த பாட்டை பார்த்திங்கன்னா இனிமேல் அவங்க பாட போகிற பாட்டை தான் நான் முன்கூட்டியே பாடுறேன். அது மாதிரி தான் அவங்க இப்படித்தான் பாடுவாங்க. எதிர்கால மக்கள் இந்த மனித இனம் பாட வேண்டிய பாடலே இதான் அப்படின்னு நான் பாடி காட்டுறேன். அந்த பாடலை என் பாட்டை கேட்டுக்கிட்டு நான் பாடுறத பாடிட்டு அவங்க அதை கற்றுக்கிட்டா பாட போகிறாங்க? அவங்க இயற்கையாகவே அப்படி பாட போகிறாங்க. அதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி எதிர்காலத்தில் இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுதுங்கிறது நானாக போய் அழிக்க போகிறேன். புரட்சி ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிக்கிற புரட்சியை நானாக ஈடுபட போகிறேன்? அது தானாக அழிய போகுது. அதுக்கான காரணங்களையும் சொல்லிட்டேன். மனித மூளையின் செயல்பாட்டில் அந்த மனம் என்னும் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. தொடர்ச்சியாக வருகிற எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் இன்னும் அப்படி வராது. இடைவெளி வந்துருச்சு, இடைவெளி விழுந்தாச்சு.
அந்த இடைவெளி தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்ததற்கான அந்த அடையாளம். அதை வச்சு தான் ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கும் இந்த எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், கற்பனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது, சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது. நீ தியானம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நிறைய இடைவெளி, அடுத்தடுத்து ஒரு எண்ணம், அப்புறம் ஒரு இடைவெளி, அப்புறம் ஒரு நினைவுகள், அப்புறம் கொஞ்சம் இடைவெளி. அப்படியே அவனுக்கு அமைதி. அமைதி என்பது இயற்கையாகவே கிடைக்குது. அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கும் அதுதான் வரப்போகுது. அப்போது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறத கேட்டுட்டு தான் அவங்க அதை பின்பற்ற போகிறாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு ஓவியம் எப்படி இருக்கும், எனது ஓவியம் எப்படி இருக்கும், நான் அந்த மனித ஓவியம் என்பதை நான் இன்னும் உங்களுக்கு போட்டு காமிக்கல. கிட்டத்தட்ட நான் அந்த மனித ஓவியம் என்பது ஒரு 10,000 ஓவியம் நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். சின்ன சின்ன பேப்பரில் ஒரு A4 சைஸ் பேப்பரை 4ஆக பிரித்தா 4 பேப்பராக மாற்றினா அதில் ஒவ்வொரு பேப்பர் ஒரு ஓவியம் அப்படின்னா, அப்படி நான் 10,000 ஓவியத்தை நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக நான் அந்த வீட்டில் ஒரு ஒரு தகர பெட்டியில் நான் இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருந்தேன், புத்தகமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வீட்டில் இருந்த அந்த பெட்டி எப்படி தான் தொலைஞ்சு போச்சுன்னு தெரில. அது எப்படி தொலைஞ்சு போச்சுன்னே எனக்கு தெரில. அது யாரோ எடுத்து காயலாங்கடையில் போட்டாங்க அப்படின்னு தான் அது அப்படி போச்சு. அந்த மாதிரி அதில் 20,000 கவிதைகள் எழுதி வச்சுருந்தேன் புத்தகமாக போடலான்ட்டு. அற்புதமான அப்போல்லாம் அந்த கவிதைகளை எழுதும்போது நான் அவ்வளோ வேகத்தோடு இருந்தேன். எனக்கு எப்படி என்னுடைய உணர்வுகளை வெறும் கவிதையை தான் எழுதினேன். ஏன் இந்த கவிதை எதற்காக இப்படி கவிதை, இந்த கவிதைக்கான காரணம் என்னென்னு அப்போ என்னால் இன்னும் விலாவரியாக சொல்ல முடியும் பயங்கரமாக. ஆனால் அப்போல்லாம் நான் அந்த முயற்சியில் ஈடுபடாமல் ஒரு அறியாமையில் நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் அந்த கவிதைகளும் காணாமல் போச்சு. யாரோ எடுத்து பெட்டியோடு தூக்கிட்டு காயலாங்கடையில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உண்மை. எந்த விஷயத்தை பற்றியும் நான் எதை சொல்கிறேனோ அதுதான் ஏறக்குறைய. நான் சில விஷயங்களை கொஞ்சம் நெருக்கமாக சொல்லாமல், புரிகிற மாதிரி சொல்லாமல், வேறு மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ, எல்லா விஷயங்களை பற்றி நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உண்மை. எல்லா துறையும் பற்றி உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை, மருத்துவத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி மனித உணவை பற்றி, மனித உணவுலேயே நிறைய டயட்லாம் இருக்குது. பேலியோ டயட்டு, அந்த டயட்டு, இந்த டயட்டுன்னு. ஆனால் நான் என்ன உணவு சொல்கிறேன் அதுதான் மனித உணவு. நான் பாடுகிற பாடல் மனித பாடல், நான் எழுதுகிற கவிதை மனித கவிதை, நான் சொல்லுகிற வாழ்க்கை முறை மனித வாழ்க்கை முறை. அதனால் இனிமே நான் சொல்கிறேன், என்னுடைய அறிவு என்பது இயற்கையான அறிவு. நான் புத்தகத்தை படிச்சுக்கிட்டோ ஆராய்ச்சி அந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் நான் ஆராய்ச்சியாளர்களாகவே இருக்கிறது. ஆராய்ச்சியாளன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் எந்த நோக்கத்தோடையும் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன். நான் ஆராய்ச்சியாளர், நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன். சாதாரணமாக எல்லோரும் எப்படி பிழைக்கிறக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு பிழைக்கிறக்காக ஓடிட்டுருக்காங்களே, அதே மாதிரி தான். ஆனால் எனக்கு அந்த யோசனைகள் தானாகவே வரும். அப்போ நான் முன்னாடி பேப்பரில் எழுதிப்பேன், இப்போ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் ஒரு வீடியோவாக போடுவேன். ஆனால் மற்றவங்க நான் எந்த நோக்கமும் எனக்கு ஆராய்ச்சியாளர்னு அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் வாழ்கிறது இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னுடைய வேலைகளை செஞ்சிட்ருப்பேன். அப்போ எனக்காவது யோசனை தானாக வரும். அந்த நேரத்தில் நான் எழுதிப்பேன், டக்குன்னு எல்லாம் மறந்துடும். அதனால் அந்த நேரத்தில் குறித்து வச்சுப்பேன். அப்புறமா அதை வச்சுட்டு ஒரு வீடியோ போடுறது. அதுதான் என்னுடைய வேலையை தவிர இதுதான் இயற்கையான அறிவுன்றது. எனக்கு எந்த உணர்வும், நான் ஒரு மனுஷன் அப்படிங்கிற உணர்வு தான் இருக்குது. நான் ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற உணர்வுலாம் எனக்கு இல்லை. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிற உணர்வு மாதிரி நான் ஒரு ஆராய்ச்சியாளர், நான் ஒரு மனித நிலையில் முழுமையடைஞ்சவன் அப்படிங்கிற உணர்வுலாம் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நான் சாதாரண மனுஷன் தான் பார்க்குறேன். ஆனால் இதில் தலைப்பு மட்டும் மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படின்லாம் இந்த உலகத்தை பார்க்குறது இல்லை. சாதாரண மனுஷனாக இப்போ நான் பார்க்குறேன். உங்களை போல் என்ன அது மாதிரி சாதாரண எனக்கு சிலர் இப்போ மருத்துவர்னால் அவர் மருத்துவர் என்கிற பார்வையில் இந்த உலகத்தை பார்ப்பார். நான் ஒரு டாக்டர் அப்படிங்கன்னு பார்ப்பார். ஒரு கவிஞர், நான் ஒரு கவிஞர். நான் ஒரு டேரக்டர் என்ன பார்ப்பார்னா ஒரு டேரக்டர் ஆங்கிளில் தான் பார்ப்பார் இந்த உலகத்தை. எது நடந்தாலும் ஒரு டேரக்டராக பார்ப்பார். அதுலேருந்து ஏதாவது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பார். ஏதாவது கதை கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பார். ஆனால் நான் அப்படி பார்க்குறதில்ல. சாதாரண மனுஷங்களாக தான் நான் அந்த மாதிரி ஒரு தனி உணர்வு எனக்கு கிடையாது. ஒரு மருத்துவர் என்கிற பார்வையில் ஒரு மருத்துவர் எங்கே போனாலும் நான் ஒரு மருத்துவர்னு சொல்லிப்பார். நான் என்னை பற்றி என்னன்னு சொல்கிறது? ஒன்றுமே அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. தனித்துவம்னு ஒன்றுமே அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே தேவையான அளவுக்கு தேவை, வாழ்க்கைக்கு தேவையானது தேவை. அதை வச்சுக்கிட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதனால் எந்த ஒரு துறையை பற்றி, நான் மருத்துவத்தை பற்றி ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுதான் இயற்கையானது, உண்மையானது, நிரந்தரமான உண்மை அது.
நிலையான உண்மையை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். மனித வரலாறை பற்றி நான் சொல்கிறேன்னா அதுதான் உண்மை. எல்லாருமே ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிற ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை, உண்மை, உண்மை. மாற்றத்திற்கு இடமே இல்லை. ஒரு வாய்மொழி வரலாறு நான் சொல்கிறது வாய்மொழி அறிவு. புத்தகத்தை படிச்சுட்டு நான் சொல்லலை. வாய்மொழி அறிவுனா பிறர் பேசுவதை கேட்பது, பார்ப்பது, இந்த மனித வாழ்க்கை முறையை பார்க்குறது, பார்த்தே கற்றுக்கிறது, பிறர் பேசுவதை கேட்பது, இந்த மாதிரி இதான் வாய்மொழி அறிவு. புத்தகத்தெல்லாம் படிக்காமல் அந்த மாதிரி சும்மா வாழ்ந்து பார்த்து பல்வேறு அனுபவங்களை சந்தித்து பார்த்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனது வாழ்க்கையிலேருந்து எனக்கு தோன்றுவதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான்.